வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறது பற்றி தான். நான் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே இன்பில்ட்டாக விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் போய்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பாப்அப் ஆகிற விண்டோல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் மார்க் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஓகேன்னு கொடுங்க. இப்ப அந்த ரிக்வயர்ட் ஃபைல்ஸ் சர்ச் பண்ணி சேஞ்சஸ் அப்ளை ஆகும். ஃபுல்லா அப்ளை ஆகிறதுக்கு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அதில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் கிடைக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் ஹேஸ் நோ இன்ஸ்டால்டு டிஸ்ட்ரிபியூஷன் காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகல அப்படின்னு காமிக்கும். நீங்க இங்க கீழே காமிச்சிருக்கிற இந்த URL https://aka.ms/WSL store அதிலே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் நம்ம விண்டோஸ் 10ல இருக்கும், அதுலயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போய் நான் டவுன்லோட் பண்ண போறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ்ல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இதுல சர்ச்ல போயிட்டு லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க. உபுண்டு 22 வெர்ஷன், காலி லினக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் பேசிக் உபுண்டு வெர்ஷன் எடுத்துக்க போறேன். ஸோ அதுல போயிட்டு கிளிக் பண்ணி கெட் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொஞ்சம் டவுன்லோட் ஆக ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேயே லான்ச்னு உங்களுக்கு வரும். அப்படி நீங்க லான்ச் பண்ணலாம். இல்லட்னா உபுண்டுன்னு நம்மள விண்டோஸ்ல காமிக்கும், அங்கேயும் போய் நம்ம ஓபன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி கிளிக் பண்ணுங்க. இங்க ரீசென்ட்லி ஆடட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டுன்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணி உபுண்டு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டா ரூட் அட் டெஸ்க்டாப் இது மாதிரி உங்களுக்கு ப்ராம்ப்ட் காமிக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப லினக்ஸ் கிடைச்சிருச்சு. இதுல நம்ம சில கமாண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். லினக்ஸ்ல PWD அப்படின்னா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, அதாவது கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகே, கரண்ட் டைரக்டரி காமிக்குது. LSனா லிஸ்ட்னு அர்த்தம். ஸோ லிஸ்ட் பண்ணுது. லிஸ்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்றதும் லிஸ்ட் காமிக்கலாம். ஓகே, LS ஸ்பேஸ் -L அப்படின்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் LS-A ஹிடன் ஃபைல்ஸ் அர்த்தம். அது பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பேஷ் RC காமிக்குது, SSH காமிக்குது. எங்க C டிரைவ் D டிரைவ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா LS ஸ்பேஸ் /MNT// கொடுங்க. என்டர் அடிங்க. டிரைவ்ஸ் காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா 2 டிரைவ் இருக்கு. ஒன்னு வந்து C டிரைவ், இன்னொன்னு D டிரைவ் காமிக்குது. இப்ப எனக்கு C டிரைவ் வேணும் அப்படின்னா CD/MNT/C அப்படின்னு கொடுத்தா போதும். என்டர் அடிங்க. C டிரைவ் உள்ள போயிட்டேன். இப்போ அதுல இருக்க ஃபைல்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ LS ஸ்பேஸ் -L
உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் அதோட பெர்மிஷன்ஸோட ஃபுல்லா காமிக்கும். இப்படிதான் நீங்க விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.